Hello students, 6th standard maths நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்பர்ஸ்னால் என்ன, ஒன்லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? 1 2 3 அப்படியே 99 999 10,000 lakh crore இந்த மாதிரி வரிசையாக வர்றது தான் நம்பர்ஸ் இல்லையா? இப்போ நம்ம பீப்புள் வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? 10,000 peoples are there, 10,000 peoples are there அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்டை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் வச்சு சொல்லுவோம் இல்லையா? கிலோமீட்டர் 26,435 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸ். இப்போ வந்து ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்குது ஸ்கையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஹவு மெனி ஸ்டார்ஸ் ஆர் தேர் இன் அ ஸ்கை அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? above 20,000 crore ஸ்டார்ஸ் ஆர் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது சக்ஸஸர் அண்ட் ப்ரெடியூசர். சக்ஸஸர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்து அதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 999 + 1 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1000. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ சக்ஸஸர். 999 + 1 இஸ் நோன் அஸ் சக்ஸஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெடியூசர்னால் என்னென்னா, 999 எப்படி நம்ம சொல்லலாம்? 1000 - 1 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? 1000 - 1. ஸோ 1000 - 1 நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரெடியூசர் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மால் நம்பர் அப்படின்னா என்ன நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ லார்ஜ் நம்பர்னால் என்ன? இப்போ நம்பர்ஸ்லேயே பெருசாக இருக்கிறது. இப்போ 1 டிஜிட் நம்பர்லாம் என்ன? இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? 1 டிஜிட் நம்பர். இது எல்லாமே எப்படி இருக்குது? சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. அதே நம்ம 10லேருந்து 99 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா டபுள் டிஜிட், அதாவது 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ். இப்போ 1 டிஜிட் நம்பர்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம சொல்வோம். அதே மாதிரி 2 டிஜிட் நம்பர்னால் என்ன அப்படின்னா 10லேருந்து 99, அதாவது 10 11 12 13 14 இப்படி வரிசையாக வரதுலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் அண்ட் தென் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 10ன்றது என்னது? ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். அதோட சின்ன நம்பர் பார்த்தா நம்மளுக்கு 9 கிடைக்கும். 9னா அது என்ன? அது 1 டிஜிட் ஆகிடுது இல்லையா? ஸோ ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்னால் 10. அதே கிரேட்டஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? 99 அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வழியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னால் நம்மளுக்கு 100 கிடைக்கும். 3 டிஜிட் நம்பர்னால் 100 கிடைக்கும். அதே கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னால் நம்மளுக்கு 99 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி வரிசையாக நம்ம பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் 1000, கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் 9,999. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா ப்ளேஸ் வேல்யூ சார்ட். ப்ளேஸ் வேல்யூ சார்ட்னால் என்னென்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் மெத்தடில் பார்ப்போம். இந்தியன் மெத்தட், அப்புறம் இன்னொரு மெத்தட், 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? இந்தியன் மெத்தட். இந்தியன் மெத்தட்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. இது வந்து வரிசையாக நம்ம எழுதணும்னா எப்படி வரும்னா, ஓகே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100 இதில் வந்து நான் 1 டிஜிட்டில் எழுதியிருக்கேன். இங்கே வந்து சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore and then 10 crore. இந்த மாதிரி வரிசையாக தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி படிப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்தோம்னா, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கு 93594872. இது வந்து நம்ம இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? 93594872 இருக்கிற நம்பரை நம்ம வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. ஓகே, இங்கே வந்து 1ன்னு ஒரு நம்பர் வரும், அது மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 வந்து ஒன்ஸில் வரும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore and then 10 crore. இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா 93 crores 59 lakh 48,000 and 721. இது வந்து நம்ம எழுதும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ 93,000 59 lakh 48,000 721 இப்படி தான் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதான் வந்து இந்தியன் மெத்தட். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம இதுலேயும் ஒரு தடவை அப்படியே வந்து பார்த்துக்கலாம். புக்கில் கொடுத்துருக்குறது ப்ளேஸ் வேல்யூ சார்ட், அதாவது இந்தியன் மெத்தட் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh,
crore and then 10 crore. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் நம்பர்ஸில் பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்பர் 3594684221. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம வந்து ஒன்ஸில் தௌசண்ட்ஸ் அப்புறம் லேக்ஸ் அப்புறம் க்ரோர்ஸ் இது வந்து தனித்தனியாக சொல்லும்போது இந்த மாதிரி வரும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்தோம்னா இங்கே இருக்க பாருங்கள் 35 crore 94,68,421 இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, ஸோ நம்ம கமா போட்டிருந்தோம் எப்படின்னா இந்த இடத்துல ஹண்ட்ரட்ஸ் பக்கத்தில் அப்புறம் 10,000 பக்கத்தில் லேக் பக்கத்தில் போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி தான் வந்து கமாஸ் வந்து யூஸ் பண்ணணும் நம்பர்ஸில். ஸோ நம்ம இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா 35 crore 94,68,421. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த் இஸ் அபவுட் எவ்வளோ கொடுத்துருக்குங்க? இங்கே வந்து கமா போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம படித்தோம்னா எப்படி வரும்? 9 crores 29 lakhs மைல்ஸ் இந்தியன் மெத்தடில் வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி எழுதணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், தட்ஸ் வாண்ட் டு வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிளில் வச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருந்து வரலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. ஸோ நம்ம கம்மா போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போடலாம், இல்லைனா இந்த மாதிரி போடலாம். இப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன வருது? 9 crore 29 lakhs. தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் மெத்தட். எக்ஸாம்பிள் 1.2க்கு போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 1.2 சால்வ் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? இந்தியன் மெத்தட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் மெத்தட். இந்தியன் மெத்தட்ஸில் நம்ம எப்படி படித்தோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, லேக், 10 lakh, crore, 10 crore அந்த மாதிரி படித்தோம் இல்லையா? அதே இங்கே வந்து இது வந்து சேமாக தான் இருக்கும். ஒன்ஸ், டென்ஸ், 100 இது வந்து சேம். தௌசண்ட்ஸும் வந்து சேம் தான், 10,000 வரைக்கும் சேம். இங்கே வந்து நம்ம என்ன படிப்போம்? லேக்னு படித்தோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன மாறுது? 100,000. இங்கே வந்து நம்ம 10 lakhனு படித்தோம் இந்தியன் மெத்தடில். அதே நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸில் மில்லியன், 10 million, 100 million. இங்கே வந்து 10 lakh அப்புறம் என்ன வரும்? க்ரோர் வந்துச்சா? நெக்ஸ்ட்டு 10 crore வந்துச்சா? இதோடு நம்மளுக்கு வந்து என்ன முடியுது? இந்தியன் மெத்தட் முடியுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மெத்தட்னால் அதுக்கு மேலேயும் இருக்குது. அதாவது மில்லியன், 10 million, 100 million, பில்லியன், 10 billion and then 100 billion. ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தட். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 35694568,421. ஓகே, இதை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தடில் வந்து நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம கமாஸ் எப்படி யூஸ் பண்ணோம்னா 3 digit தள்ளி கமாஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ படித்து பாருங்கள். 35,694,568,421 அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. நம்ம டேபிளர் காலமில் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து டேபிளர் காலமில் ஃபஸ்ட் என்ன எழுதணும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, அது வந்து 1000, 10,000 இதெல்லாம் எப்படி எழுதணும்? இந்தியன் மெத்தட்லையும் இதே தான் எழுதணும், இன்டர்நேஷ்னல் மெத்தட்லையும் இங்கே வரைக்கும் சேமாக வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தடில் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 100,000, மில்லியன், 10 million, 100 million, பில்லியன், 10 billion and then 100 billion. ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை வரிசையாக எப்படி எழுதணும்? இந்த பக்கம் இருந்து எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரை பின்னாடியிலேருந்து, அதாவது ரிவர்ஸ்லேருந்து நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து 35 இருக்கா? 3 எதுக்கு நேராக இருக்குது? 10 பில்லியனுக்கு நேராக இருக்குது. ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? 35 billions. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா 694 இங்கே என்ன இருக்குது? மேலே மில்லியன் இருக்கா? ஸோ மில்லியன். நெக்ஸ்ட்டு 568 மேலே இருக்கிறது 1000, ஸோ 1000. நெக்ஸ்ட்டு 421 அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்பர் நேமில் எழுதும் போது இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். இது வந்து என்ன மெத்தடில் கேட்டிருக்காங்க? இன்டர்நேஷ்னல் மெத்தட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த் இஸ் அபவுட், இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மைல்ஸில். அது வந்து நம்ம எப்படி எழுதணும்? ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஸோ நம்ம வந்து எப்படி எழுதணும்? நம்பரில் எழுதிட்டு யூஸிங் கம்மா வச்சு
ஃபார்மேட்டில் எழுதிட்டு அப்புறம் நம்பர் நேமில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து காலம் வந்து போட்டுக்கலாம். காலம் வந்து எந்த மெத்தடில் போடணும்? இன்டர்நேஷ்னல் மெத்தடில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன், பில்லியன் இது வரிசையாக போட்டுட்டு நம்ம வந்து நம்பர், அதாவது நான் ரிவர்ஸ் மெத்தடில் நம்பர்ஸ் வந்து எழுதுனீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பரை அப்படியே இந்த பாக்ஸில் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 92 மில்லியன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 92 இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துட்டு தான் 92 மில்லியன். இங்கே இருக்க 92 ப்ளஸ் இந்த மில்லியன் ஆட் பண்ணி 92 மில்லியன் 900,000. இங்கே வந்து எதுவும் இல்லை. ஸோ 900,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதணும். இங்கே வேர்டில் எழுதும் போது 92 மில்லியன் 900,000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன நம்பர் சிஸ்டம் பார்த்தோம்? 2 மெத்தட் பார்த்தோம், இந்தியன் மெத்தட் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் மெத்தட். இந்தியன் மெத்தடுக்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் நான் என்ன சேமாக இருக்கும்னு சொன்னேன்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 பார்த்தீங்களா? ரெண்டுத்துலேயும் வந்து இங்கே வரைக்கும் சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லேக்லேருந்து தான் என்ன அது டிஃபர் ஆகுது. இங்கே வந்து லேக் 10 லேக் சொல்லுவோம், இந்த இடத்துல 100,000 மில்லியன் சொல்லுவோம். இங்கே க்ரோர் 10 க்ரோர், இங்கே 10 மில்லியன் 100 மில்லியன், இங்கே 100 க்ரோர் 1000 க்ரோர். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வரல. 10 க்ரோருக்கு அப்புறமா இங்கே வந்து நம்ம எப்படி படித்தோம்? 10 க்ரோர் அதாவது டிசி அப்படின்னு படித்தோம் இல்லையா? 10 க்ரோர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100 க்ரோர், அப்புறம் 1000 க்ரோர். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே வந்து இந்தியன் மெத்தடில் பார்க்குறோம். அதே நம்ம இந்த பக்கம் என்ன பார்க்குறோம்? இன்டர்நேஷ்னல் மெத்தட், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம், அதையும் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்தியன் நம்பர் சிஸ்டமில் 1000 க்ரோர் வரைக்கும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் 10 பில்லியன் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3. 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம 1.3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 lakh? 1 lakhனால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 lakhனால் என்ன? இந்த மாதிரி எழுதி போடணும் இல்லையா? இப்போது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக் இந்த மாதிரி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 + 5 zeros கிடைக்குது. இதான் வந்து என்னது? 1 lakh. கரெக்ட். இப்போது இங்கே என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி தௌசண்ட்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ தௌசண்ட்ஸ் நம்ம எழுதும் போது 1000க்கு இந்த மாதிரி எழுதுவோம். இப்போது 1 lakhக்கும் 1000க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்த வேல்யூ, அதாவது 1 lakh இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே எழுதிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எழுதிக்கணும். 1 0 0 0 0 0 5 zeros இருந்துச்சுன்னா என்னது? 1 lakh. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம 1000 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 lakh? ஸோ நம்ம இங்கே மேலேயும் கீழேயும் 3 zeros கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 100 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்னது? 100. ஸோ நம்ம லாஸ்ட்டு நம்ம எழுதும் போது என்ன எழுதணும்? 1 lakh = 100,000. This is the answer of this question. Next, example 1.4. How many thousands are there in 1 million? Okay, first நம்ம என்ன பார்த்தோம்? 1 lakh பார்த்தோம். 1 lakh பார்க்கும்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? இந்தியன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஏன்னா 1 lakhன்றது எதில் இருக்கும்? இந்தியன் மெத்தடில் தான் இருக்கும். அதே 1 million பார்த்தா எந்த மெத்தடில் இருக்கும்? இன்டர்நேஷ்னல் மெத்தட். இன்டர்நேஷ்னல் மெத்தடில் தான் இருக்கும் 1 million. கரெக்டாக? ஸோ இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நாம் வந்து எழுதணும். இன்டர்நேஷ்னல் மெத்தட். இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து டேபிள் காலம் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000 அண்ட் தென் மில்லியன். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு 1 million என்ன எத்தனை ஜீரோஸ் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதும்போது நம்மளுக்கு எத்தனை கிடைக்குது? 6 zeros கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், 1 million by 1000. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி தௌசண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 1000 டினாமினேட்டரில் போடணும். மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். கரெக்ட். ஸோ மேலே 1 million எழுதிட்டு கீழே 1000 நம்பர்ஸில் எழுதணும். நம்பர்ஸில் எழுதிட்டு கீழே இருக்க 3 zeros மேலே இருக்க 3 zeros கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 1000. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? 1000 thousands ஆர் இன் த மில்லியன். ஸோ இதுதான் வந்து இந்த சம்க்கு ஆன்சர்.